தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பேஜ்க்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேண்டிடேட் லாகின் விண்ணப்பதாரரின் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எழுதி வைக்காமலோ இல்ல நோட் பண்ணாமலோ இருக்கிறவங்க உங்களுடைய மெயில் ஐடியில செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். யூசர் ஐடி பாத்தீங்கன்னா TMCMFP அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அது ஃபுல்லா டைப் பண்ணதுக்கு பிறகு பாஸ்வேர்டும் உங்க மெயிலே இருக்கும். அதையும் நீங்க அசடிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு பிறகு கீழே கொடுத்துருக்க கேப்ஷாவை டைப் பண்ணிக்கணும். ஸோ கேப்ஷா டைப் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு தடவை டைப் பண்ணுங்க. ஏன்னா வந்து எரர் சில டைம் வருது. பண்ணதுக்கு அப்புறம் லாகின் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல அட்மிட் கார்டு அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எரர் வருது. ஸோ அது எந்த மாதிரி எரர் அப்படின்னா, டவுன்லோட் பண்ண அட்மிட் கார்டை நீங்க ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஜென்ரேட்டட் ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி எரர் வரும். ஸோ இந்த எரர் வரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அகைன் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு பிறகு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க சேம் லிங்க் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேப்சாவை கொடுத்ததுக்கு பிறகு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு அகைன் அட்மிட் கார்டு அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே டவுன்லோட் அட்மிட் கார்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்திருக்கும். நீங்க வந்து டைரக்டா இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அகைன் நீங்க ட்ரை பண்ணியுமே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.